நாம் எல்லோரும் வாழ்வதற்கு பணம் என்பது மிக மிக முக்கியமான தேவை. வாழ்க்கையிலே அன்றாடம் நம்முடைய வாழ்வை நடத்துவதற்கு பணம் இல்லை என்றால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. பணம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. மிக மிக முக்கியமான தேவை நாம் வாழ்வதற்கு பணம். இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நாம் நம்முடைய சனாதன தர்மமானது நமக்கு எத்தனையோ வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றது. பணத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார். இந்த மகாலட்சுமி தாயார் செல்வத்தை நமக்கெல்லாம் கொடுப்பதற்காக குபேரனை வைத்திருக்கின்றார். குபேரன் மூலமாகத்தான் ஒரு அலுவலகம் இருக்கின்றது. அலுவலகத்திலே நாம் வேலை செய்கின்றோம். நமக்கு சம்பளம் யார் கொடுப்பார்? நம்முடைய உயரதிகாரி கொடுப்பார், மேனேஜர் கொடுப்பார். அப்படி முதலாளியே நேரடியாக வந்து சம்பளம் கொடுக்க மாட்டார். அதுபோல செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற மகாலட்சுமி தாயாரானவள் நமக்கெல்லாம் செல்வத்தை வழங்குவதற்காக குபேரனை தனக்கு அடுத்த நிலையிலே வைத்திருக்கின்றார். குபேரன் மூலமாகத்தான் மகாலட்சுமி நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்றார். குபேரனை வழிபடுபவர்களுக்கு பணக்கஷ்டம் இருக்காது என்பது ஐதீகம். பணம் என்பது நம்முடைய ஆன்மீக நிதானத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நிறைய பணம் சேர்ந்தால் அதன் மூலம் பல நல்ல காரியங்கள் நடைபெறும், அன்னதானங்கள் நடைபெறும், ஆலயங்களிலே சிறப்பான வைபவங்கள் நடைபெறும். அதே பணமானது ஒரு சமூக விரோதியிடம் சென்றால் நாட்டுக்கு கேடு விளைவிக்கும். ஆகவே இந்த பணம் என்பது யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்களுக்கு செல்ல வேண்டும். செல்வம் என்பது அருளினுடைய உட்பொழிவு என சொல்கின்றது நம்முடைய தர்மம். குபேர பகவான் யார்? நமக்கெல்லாம் செல்வத்தை வழங்குகின்ற குபேரன் ஹிமவான் பக்கம் இருக்கின்ற அழகாபுரி அரசனாக இருப்பவர். தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு அதிதேவதையாக இருக்கின்றவர். செல்வங்களுக்கெல்லாம் ஒரு அதிதேவதையாக இருக்கின்றவர் குபேரன். விஷ்ணு பகவானுடைய பெரும் பக்தராக மகாலட்சுமி தாயாருடைய அருள் பெற்றவராகவும் இளவரசர்களுக்கான செல்வ குருவாகவும் இந்த குபேர பகவான் வர்ணிக்கப்படுகின்றார். மேலும் இந்த குபேர பகவான் யக்ஷர்களுடைய தலைவர், வடதிசையனுடைய காவலராக குபேர பகவான் விளங்குகின்றார். ஒரு கண்ணோடு தங்க கவசம் மற்றும் தங்க கட்டை கையிலே தாங்கி இருக்கின்றார் குபேரன்.